பனிப்போர்க்கால பாதுகாப்பு உறுதிமொழிக்கு மீண்டும் உயிர் கொடுத்துள்ள ரஷ்யா. ஒரு நாடு தாக்கப்பட்டால் மற்றைய நாடு உடனடி இராணுவ உதவியை உடனடியாக வழங்குவதற்கான பரஸ்பர ஒப்பந்தத்தில் ரஷ்யாவும் வடகொரியாவும் கையெழுத்திட்டுள்ளன. ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புதினின் வடகொரிய விஜயத்தின் போது இந்த ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட்டுள்ளது. ரஷ்யா வடகொரிய இடையேயான பல வருட காலமாக கைச்சாத்திடப்பட்ட ஒப்பந்தங்களில் இதுவே முன்னணி வாய்ந்ததாக கருதப்படுகிறது. 1961ஆம் ஆண்டு பனிப்போர்க்காலத்தின் பாதுகாப்பு உறுதிமொழிக்கு மீண்டும் உயிர் கொடுக்கும் முயற்சியில் இரு நாடுகளும் கையெழுத்திட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இந்த உடன்படிக்கை மூலம் வீட்டோ அதிகாரத்தை கொண்டுள்ள ஒரு நாட்டுடன் வடகொரியா தமது உறவுகளை வலுப்படுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. 500 ரூபாய் நோட்டுகளை வீசி நீட் தேர்வுக்கு எதிராக மாணவர்கள் போராட்டம். நீட் தேர்வில் முறைகேடு நடந்திருப்பதாக கூறி 500 ரூபாய் நோட்டுகளை வீசி மாணவர்கள் போராட்டம் நடத்தியது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்தியா முழுவதும் கடந்த மாதம் நீட் தேர்வு நடைபெற்றது. இந்த தேர்வில் முறைகேடுகள் நடந்திருப்பதாக கூறி மறுதேர்வை நடத்த கோரி உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டு விசாரணை நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் வரும் 21ஆம் தேதி நீட் தேர்வு முறைகேடுகள் தொடர்பாக காங்கிரஸ் சார்பில் போராட்டம் நடத்தப்படும் என அறிவிக்கப்பட்டது. இது தொடர்பாக இந்திய தேசிய காங்கிரசின் மாணவர் பிரிவான இந்திய தேசிய மாணவர் சங்கம் டெல்லியில் உள்ள இந்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் இல்லம் முன்பாக நீட் தேர்வை ரத்து செய்ய கோரி போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த போராட்டத்தின் தேசிய காங்கிரசின் மாணவர்கள் 500 ரூபாய் நோட்டுகளை வீசி எறிந்ததால் அந்த பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. குவைத் தீ விபத்து, 3 இந்தியர்கள் உட்பட 8 பேர் கைது. குவைத் தீ விபத்து தொடர்பில் 3 இந்தியர்கள் உட்பட 8 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். குவைத்தில் கட்டிடம் ஒன்றில் ஏற்பட்ட பாரிய தீ விபத்து தொடர்பாக 3 இந்தியர்கள், 4 எகிப்தியர்கள் மற்றும் ஒரு குவைத் நாட்டவரை அதிகாரிகள் கைது செய்துள்ளனர். ஜூன் 12ஆம் தேதி அதிகாலை 6 மாடி கட்டிடத்தில் ஏற்பட்ட தீ விபத்தில் 50 பேர் இறந்தனர். அதில் 7 தமிழர்கள் உட்பட 45 பேர் இந்தியர்கள். இந்த கட்டிடத்தில் 196 தொழிலாளர்கள் இருந்தனர். அவர்களில் பெரும்பாலானோர் இந்தியர்கள். கைது செய்யப்பட்ட 8 பேரும் 2 வாரங்கள் போலீஸ் காவலில் வைக்கப்பட்டுள்ளனர். அவர்கள் மீது அலட்சியம் பெற்று கொலை குற்றச்சாட்டுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. குவைட்டின் எமீர் ஷேக் மெஷல் அல் அகமட் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு தலா $15,000 இழப்பீடு வழங்கப்படும் என்று அறிவித்தார். குவைட் அரசு வட்டாரங்களின்படி இந்த பணம் வெளிநாட்டு தொழிலாளர்களின் தூதரகத்திற்கு வழங்கப்படும். அங்கிருந்து அவர்களின் குடும்பங்களுக்கு சென்றடையும். இறந்தவர்களில் இந்தியாவை தவிர பிலிப்பைன்ஸ் குடிமக்களும் உள்ளனர். தீ விபத்து குறித்து விசாரிக்க குவைத் குழுவும் அமைக்கப்பட்டது. தீ விபத்துக்கான காரணத்தை கண்டறியும் பணியிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது.